வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ஒரு பதிவு பார்த்துடலாம். என்ன என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கர்மம் குறைவதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு 6 அறிகுறிகள் மூலம் பார்க்கலாம். ஒருத்தருடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய கர்ம வினைகள் தான். கர்ம வினை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது என்பதை, அதனுடைய காரணங்கள், ஒரு காரணம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவன் செய்யக்கூடிய காரணங்கள் மூலமாக தான் கர்மவினை வருகிறது என்று நினைப்பீங்க. ஆனால் அது காரணமில்லை. மனிதனுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், இந்த 3 விஷயங்கள் மூலம் தான் கர்மவினை தொடருது. நம்ம அடுத்தவங்களை வார்த்தையால் காயப்படுத்துவது, இல்லை நம்ம தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள் செய்கிறது, சொல்களால் நம்ம காயப்படுத்துவது, இப்படி அடுத்தவங்களை விளைவிக்கக்கூடிய செயல்கள் நாளடைவில் நாட்கள் கடந்து அது நமக்கே சேரும். அடுத்தவங்களை தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுதான் கர்மம் நமக்கு சேருகிறது. நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். ஆனால் நம்முடைய நல்ல கர்மம் சேரும். சரி, கர்மம் நம்முடைய வாழ்க்கையில் குறையுது அல்லனா அதற்கான காரணங்கள், அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு 6 அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்னென்னு பார்ப்போம். துன்பங்கள், கஷ்டங்கள், பெரிய கஷ்டங்கள் அப்படி நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கலாம். அப்போ அதை சமாளிப்பதற்கு நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வழியில் நமக்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது அந்த மாதிரி நமக்கு சமாளித்து வருவோம். இன்னொன்று, 2வது என்னென்னு பார்த்திங்கன்னா, கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தவங்களே நம்ம குறை சொல்லியிருப்போம். அப்படின்னு குறை சொல்லிகிட்டே நம்ம இருந்திருப்போம். இந்த கஷ்டம்லாம் அடுத்தவங்களால தான் வருது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்திருப்போம். சில கால்கள் கடந்து நம்ம ஏதாவது செஞ்சுருப்போம், நம்மளால தான் இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நினச்சி அதுக்குடைய சகிப்புத்தன்மை நமக்கு வந்துட்டாலே கர்மம் குறையுது அப்படிங்கிறத படிப்படியாக நம்ம பார்க்கலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மனிதர்களுக்கு அப்புறம் அடுத்தபடியாக மற்ற உயிரினங்கள், அதாவது நாய், எறும்பு, பறவைகள், இப்படி விலங்கினங்கள் நம்மளால் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னாலே அந்த இடத்துல படிப்படியாக உங்களுக்கு கர்மவினை குறையுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். இது 3வது விஷயம். 4வது விஷயம், ஒரு காலகட்டத்திற்கு தேவைக்கு அதிகமாக ஆசை இருந்திருக்கும். அதிகமாக ஆசை இருந்திருக்கலாம். எதை பார்த்தாலும் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுவீங்க. செய்கிற வேலையில் திருப்தி இருக்காது. வரக்கூடிய வருமானத்தில் திருப்தி இருக்காது. இன்னும் வேணும் அப்படின்னு பேராசையோடு சுற்றி திரிந்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு தேவைக்கேற்ப சம்பாதித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். தேவைக்கு அதிகமாக இருப்பது அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் எண்ணம் வரும். அப்படியே உங்களுக்கு இந்த ஆசைகள் குறையும் போது கர்மம் படிப்படியாக குறையும். இது 4வது விஷயம். உங்கள் வாழ்க்கையில் முன்பு செய்த தவறுகளை, அதாவது இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தவறு செய்தோமோ அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த தோன்ற எண்ணமே வந்துட்டாலே கர்மம் குறையுது அப்படின்னு அர்த்தம். இது 5வது. நமக்கு மேலே சக்தி இருக்குது. அதாவது எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. எது நடந்தாலும், நல்லது கெட்டது நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அது கடவுள் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க, இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துட்டாலே அந்த இடத்துல கர்மம் குறையுது. குறையும் போது தான் அந்த எண்ணம் நமக்கு தோணும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிகழும் அப்படிங்கிறது இந்த கர்மம் குறையும் போது தான், எல்லார் இடத்துல கர்மம் குறையும் போது தான் இந்த மாதிரி எண்ணங்கள், உணர்வுகள் நம்ம மனதுக்குள் வரும். அது வந்துட்டாலே படிப்படியாக குறையுது அப்படிங்கிறது நம்ம உணரலாம். நம்ம படிப்படியாக குறையுது, கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிகழும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் நிகழும் இந்த 6 அறிகுறிகள் நிகழும் போது தான் நம்ம மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ளே ஒரு உணர்வு வரும். அப்படி உணர்வு வரும்போது கண்டிப்பாக படிப்படியாக குறையும். இதனால் ஆன்மீகத்தில் இந்த மாதிரி எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கும் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னோக்கி பார்க்கணும், சிந்திக்கணும். காலம் நமக்கு ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் கடந்து வந்திருப்போம். அதில் நம்ம பாடமாக சொல்லிக் கொடுக்கும் காலம். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தைரியம், தன்னம்பிக்கை கிடச்சிருக்கும். ஓகே நண்பர்களே, பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.